الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق الحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் துணையும் இல்லை என்று நான் சாட்சி சொல்வதோடு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்தால் அனுப்பப்பட்ட எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மத் முஸ்தபா சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய சஹாபாக்கள், இன்னும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு புனித சங்கையான இந்த கடமை ஜுமாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் குறிப்பா தனிமையிலும் ரப்புல் ஆலமீனை பயந்து வாழும்படி நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சங்கையான இந்த முஹர்ரம் அல் ஹராம், சங்கையான இந்த முஹர்ரம் மாதம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அபிப்பிராயத்தின் பேரில் தான் சையதுனா உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தார்கள், முஹர்ரம் மாதத்தை முஸ்லிம்களுடைய முதலாவது மாதமாக கணக்கெடுக்கும். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வந்த ஹாஜிகள் ஹஜ்ஜ முடிச்சிட்டு போய் சேரது முஹர்ரம் மாதத்துல. அதனால் அமீருல் முஃமினீன் முஹர்ரம் மாதத்தை நீங்க இஸ்லாமிய முதலாவது மாதமா கணக்கெடுக்கும். ஹஜ்ஜுடைய மாசம் கடைசி மாசம். ஹஜ்ஜி செய்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு பெய்து சேருவார்கள் ஊர்களுக்கு முஹர்ரம் மாதத்தில். அதனால போய் சேரக்கூடிய அந்த நாட்கள் சந்தோஷமா இருக்கும் சொன்னார்கள். அப்படி இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய முதலாவது மாதமா நீங்க எடுக்கிறண்டா இந்த முஹர்ரம் மாதம் எடுக்கணும். அந்த அடிப்படையில தான் சையதுனா உமர் அவர்கள் அவங்களுடைய ஹிலாஃபத்துல இந்த முடிவெடுத்தார்கள். அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, இந்த மேலான சங்கையான முஹர்ரம் மாதம் ஒரு கட்டத்தில் ஒரு சந்தோஷத்தை தந்தாலும் கவலையான கட்டங்களும் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது. 2 சம்பவங்கள் நடந்தது மனுஷிக்கு பாரமாக கவலையாயிருக்கிறது. ஒன்று வந்து சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத், வீர மரணமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷஹாதத் செஞ்சதும் எதிரி இந்த முஹர்ரம் மாதத்தில். அந்த நேரம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, இதை பார்த்து என்ன சொல்றீங்க? சொன்னா, நினைக்கிறேன் இது ஷஹாதத்துடைய காயம் என்று சொன்னார்கள். அதனால் அப்படி பார்க்க செல்ல சையதுனா உமர் அவர்கள் 10 வருஷம் ஹிலாஃபத் செய்தார்கள்.
சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய خلافத் 2.5 வருஷம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய خلافத் 10 வருஷம். முழு உலகம் போற்ற அளவுக்கு இஸ்லாமிய خلافத் நிலைநாட்டின் நேரத்தில் நாலா சைட்லையும் எதிரிகளும் உருவானார்கள். சில அதுல ஒரு யஹூதி என்று சொல்ல இயலாது, ஒரு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வெளித்தோற்றத்தில் யாரு ஷார்பா இருந்தாங்களோ அவங்க ஒரு ஆள் தான் சையதுனா உமர் அவர்களை ஷஹாதத் பண்ணினார். அது ஒரு கட்டம். அதே போல முஹர்ரம் 10 அடுத்த பெரிய ஒரு சம்பவம் தான் ஹதரத் ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷஹாதத் பண்ணியது. முஹர்ரம் மாசம் ஆஷுராவுடைய 10வது நாள் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவங்கள நேசித்தோராலே எதிராக வந்து ஷஹாதத் செய்ய வச்சாங்க, ஷஹீதாக்கினார். அதனால சகோதரர்களே, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹதரத் ஃபாத்திமா ஸஹ்ரா அவர்களுடைய வழித்தோன்றல்ல தான் ஹதரத் ஹுசைன் ஹசன் போன்றவங்களுடைய வழித்தோன்றல் தான் சையீது வங்கிஷங்கள் மௌலானாக்கள் உருவானார்கள். ஹதரத் ஃபாத்திமா ஸஹ்ரா மனம் வீசக்கூடிய பெண், அவங்களால அவங்களுடைய பரம்பரைகள் உருவாயிச்சு. ஹதரத் ஹசன் மூத்தவர், ஹதரத் ஹுசைன் இரண்டாவது. அதனால் அவர்களுடைய வரலாறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வரலாறுகள் அதிகமானவர்கள் மறைச்சிட்டார்கள். அவர்களுடைய வரலாறு படிக்க வேண்டும். சொல்லப்படுது அவர்களுடைய பிறப்பும் இன்னும் சில கட்டத்தில் அவங்களுடைய ஷஹாதத்து தான் பேசப்படுது. ஆனா இடப்பட்டது இஸ்லாமிய வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்கள் எப்படி தூக்கி வைக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், குலஃபாக்கள் எப்படி அவங்க சங்க பண்ணினார்கள், அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் மறைக்கப்பட்டது. ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த நேரத்தில் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யோசனை பண்ணினார்கள். ஹதரத் ஹசன் பிறந்த நேரத்தில் இவருக்கு வலீத் ஹர்ப் என்று பேர் வைக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரனுக்கு ஹசன் என்று பேர் வைங்க. ஹசன் சீன். ஹுசைன் பிறந்த நேரத்திலேயும் அங்கிருந்தான் செய்தி வந்தது, இவருக்கு ஹுசைன் என்று பேர் வைங்க. அதனால போற்றப்பட்டார்கள். ஹதரத் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் சின்ன வயதில எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அன்புக்குரியவராக இருந்தார்கள். பல சம்பவங்கள் கிதாபுகள்ல இருக்கிறது. ஹசனை விட ஹதரத் ஹுசைனுக்கு ஒரு இடம் கொடுத்தார்கள். சில கட்டங்கள்ல ஹதரத் ஹசன வலது தொடையில் உட்கார வைப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு ஹுசைனா, அல்லாஹுவே நான் ஹுசைனை விரும்புகிறேன். ஃபஅஹிப் ஹுசைனா, அல்லாஹுவே நீ ஹுசைனை விரும்பிக்கோ. இன்னும் சொல்லுவார்கள், யார் ஹுசைனை விரும்புகிறாரோ யா அல்லாஹ் அவரே நீ விரும்பமாய்க்கோ, அன்புக்குள்ளவனாக அன்புக்குரியவனாக நீ சேர்த்துக்கோ. அதனால ரெண்டு பேருடைய அந்தஸ்தும் குறைவானதல்ல. இந்த இரக்கத்துல அவங்களுக்கும் செய்திகள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய புறத்தால வந்திருக்கலாம். பேர பிள்ளைகள் இப்படிதான் ஒரு காலத்துல ஷஹீதாகுவார்கள்.
எந்த அளவுக்கு இரக்கம் கொடுத்தாங்க என்றால், சில கட்டத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பிள்ளைகளும் உள்ளுக்கு வருவார்கள். மஸ்ஜிதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல பாஞ்சு உட்கார்ந்து கொள்வார்கள். அவங்க நபி அவர்களுடைய களத்துல இருக்கணும் என்றதுக்காக வேண்டி சுஜூத நீட்டுவார்கள். உட்கார்ந்து விளையாடட்டும். அவங்களாகவே இறங்கின பிறகு கேட்பான் நபி அவர்கள், கைஃப மசீருக்கும், உங்களோட வாகனம் எப்படி? சொல்லுவார்கள், அப்படி ஒரு வாகனம் நான் கண்டதில்லை. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் கேட்பான், பாரமா இருந்துச்சா? நீங்க ஏறினதனால் அந்த பாரம் கூட எனக்கு உணர்வாக, பாரத்தோடு உணர்வாக விளங்கல். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு ராவ் வந்துட்டாங்க இஷாக்கு பின்னால பள்ளிக்குள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசிக்கொண்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள், அபூ ஹுரைரா சஹாபி மாத்திரம் மிச்சம் இரவாயிச்சு, மிச்சம் இரவாயிச்சு இஷாக்கு பின்னால. அபூ ஹுரைரா சஹாபி கேட்டா, யா ரசூலல்லாஹ், 2 பிள்ளைகளையும் அவனோட தாயிடத்தில் விட்டுட்டு போவா? சொன்னா, வானா. இருட்டாயிட்டே யா ரசூலல்லாஹ். அதோட பரக்கத்துன் ஒரு வெளிச்சம் ஒன்று வந்துச்சு. சென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹிகுமா பி உம்மிகுமா, சென்னோட தாயிடத்துல போய் டக்கனி சேர்ந்து கொள்ளும். இது அல்லாஹ்ட பொறுத்தால. இப்படியாக அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற நேரம் ஹஜ்ரத் ஹுசைனுக்கு 7.5 வயசு. ஹஜ்ரத் ஹுசைனுக்கு ரலியல்லாஹு அன்ஹு 7.5 வயசு. ஹஜ்ரத் ஹுசைன் வஃபாத் ஆகிற நேரம் 56 வயசு. நான் அவருடைய சம்பவத்தை கொஞ்சம் முன்வைக்கிறேன் என்றால், அவர் தான் ஆஷுரா, முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள் ஷஹீதாகப்பட்டாங்க. இந்த காசிபீன்களால், ஆக எதிரிகளால், முரடன்களால ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஷஹீதாகப்பட்டுச்சு. அன்பான சகோதரர்களே, 7.5 வயசு, மௌத்தாகிற நேரம் அவங்க 56 வயசு. ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஹிலாஃபத் 2.5 வருஷம், சையதுனா உமர் அவருடைய ஹிலாஃபத் 10 வருஷம், ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஹிலாஃபத் 12 வருஷம், ஹஜ்ரத் அலி முஆவியருடைய ஹிலாஃபத் 19 வருஷம். அதனால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காலகட்டங்கள் குலஃபாக்களுடைய ஹஜ்ரத் ஹுசைனை மேல வச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் சொன்னாங்க, நாங்க நிறைய சலுகைகள் எங்கட ஹிலாஃபத்துல ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனுக்கு கொடுப்போம். ஆனால் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் மக்கால பிறந்தவங்க அல்ல, பிறந்தது மதீனால. அதனால் அவர் முஹாஜிரும் இல்லை, மக்கால இருந்து மதீனா போனவரும் அல்ல. அதே நேரத்தில் அவர் அன்சாரியும் அல்ல. அதே நேரத்தில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவரும் அல்ல. அதே நேரத்தில் உஹத் யுத்தத்திலே கலந்து கொள்ளல, ஹந்தக் ஹைபரிலே கலந்து கொள்ளல. என்றாலும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுடைய மகன் பேரன் என்னத்துக்காக வேண்டி வசதி வச்சாங்க சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சம்பவங்கள் கிதாபுகள் இருக்குது. முஹர்ரம் மாசம் ஆஷுராவுடைய நாள் வந்துச்சு. முனாஃபிக்தனமா நடந்து ஹஜ்ரத் ஹுசைன கர்பலாவுடைய பூமியில ஷஹீதாக்கினார்கள். ஆஷுராவுடைய நாள் மட்டும், முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள் 17 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில அஹ்லே பைத் 17 பேரை ஷஹீதாக்கினார்கள். எவ்வளவு லேசி கொண்ட பெரிய ஒரு பாவம், இவ்வளவு பெரிய மனசி தாங்க இயலாத பாவம். ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவட பரம்பரையில வந்தவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம இழந்ததனால எவ்வளவு அழுது இருந்தாங்க. வபியல்லத் ஐனா,
கண்ணுக்குள்ள கண்ணீர் இருந்து கொண்டே இருந்துச்சு. நாங்க இவங்க விஷயத்தில் எவ்வளவு கவலைப்பட வேண்டியது. 17 பேரை இந்த காசிபீன்கள் ஷஹீதாக்கினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹுடைய மகள் ஹதரத் ஸைனப் வந்தாங்க. 17 பேர் கை குழந்தையிலிருந்து அந்த காசிபீன் ஷஹீதாக்கினார். சொன்னா வா முஹம்மத் யா ரசூலல்லாஹ், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாயிட்டாங்க. ஹைர் அன்பான சகோதரர்களே, ஹதீஸ்ல கிதாபில் லீகுது அன் உம்மு ஹக்கீம் குந்து ஜுவைரியத்தன். உம்மு ஹக்கீம் என்ற பெண்மணி சொல்றான், நான் கர்பலாவுடைய நேரம் சின்னொரு பிள்ளையா இருந்தேன், சின்ன பெண் பிள்ளையான குந்து ஜுவைரியத்தன், சின்ன பொம்பளை புள்ளையா இருந்தேன். இன் கஸபத் ஷம்சு கிஸ்வதன், எப்ப ஹதரத் ஹுசைன் ஷஹீதாகப்பட்டாரோ சூரியன் பாதிதான் உதயமாயிச்சு, சின்ன துண்ணோடு வந்து அதோட மறைஞ்சிச்சு. மறைஞ்சால் கான அலகத்தன், அது ஒரு ரத்த கட்டி மாதிரி உலகம் இருந்துச்சு. எங்க கல்லொண்டு எடுத்தாலும் அந்த கல்லு கீழே இன்பசத்தம் ரத்தம் பொங்கக்கூடியதா இருந்துச்சு. அப்படி உலகமே அன்பான சகோதரர் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஹைர் அன்பான சொல்லே, கர்பலாண்ட பூமி இராக்குடைய பூமி, இராக்குடைய பூமி யாரும் இதுல தெரியாம இருக்கலாது. இராக்க பத்தி இராக்குடைய பூமியில தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால மக்காவுடைய மதீனாவுடைய 2 ஹரத்துக்கு பிறகும் 3வது இடம் இராக்குடைய பூமிக்கு அந்தஸ்து கிடைக்கிறது. மக்காவுடைய ஹரம், மதீனாவுடைய ஹரம், 2 ஹரத்துக்கு பிறகும் அடுத்த அந்தஸ்துடைய பூமி இராக்குடைய பூமி. ஏனென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 கலீஃபாக்களு பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கிலாஃபத்தை ஈராக்ல குஃபால கொண்டு போய் வச்சாங்க. அது காரணம் ஒண்ணுமே இருக்குது. இப்ப சையதுனா உமர் அவர்களை முஹர்ரம் மாசம் ஷஹீதாக்கினாங்களோ, ஹஜரத் உஸ்மான் அவங்க எப்ப ஷஹீதாக்குனாங்களோ, காலித் முல்ஜிம் அவங்கள ஷஹீதாக்கின காலித் முல்ஜிம், சையதுனா அலியா ஷஹீதாக்கினது அப்துர் ரஹ்மான் முல்ஜிம். 2 பேரும் நான தம்பிமா. பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தோட பிரச்சனை வர பாக்குது. மதீனா மக்கால இங்க பிரச்சனைகள் வரக்கூடாது, பாதுகாப்புள்ள ஒரு இடமா அமைச்சிட்டு போன் பண்ணதுக்காக வேண்டி பார்த்தாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்கிருந்து ஈராக் போய்திடும். அந்த புண்ணிய பூமிகளை சங்கையான ஹரத்தை பாதுகாக்கத்தான் 2 கலீஃபாக்களும் பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கின் பக்கம் விஜயம் செஞ்சாங்க. அங்க பெய்தும் அவங்கள முஹப்பத் வச்சவங்க தான் சையதுனா அலி அவர்களை ஷஹீதாக்கினாங்க குஃபால. ஈராக் என்றது ஈராக் அன்பான சகோதரர் ஒரு காலத்துல இல்முடைய ஒரு கேந்திர ஸ்தலமா இருந்துச்சு. ஈராக் இல்மில் என்றால் குர்ஆன்ல, ஹதீஸ்ல, வரலாறுகள்ல, தரீகத் மாரிஃபத் ஞானத்துல பெரிய ஒரு மர்கஸ் கேந்திர ஸ்தலமா ஈராக் இருந்துச்சு. லேசி கொண்ட பூமியில ஈராக்குடைய பூமி. ஈராக்ல கூஃபாவையும் பஸ்ராவையும் சையதுனா உமர் அவர்களுடைய கிலாஃபத்துல மிச்சம் உயர்த்தினாங்க. எல்லா வகையிலையும் அந்த 2 ஊரையும் எல்லா வகையிலையும் டெவலப் பண்ணி வச்சாங்க. கூஃபா, பஸ்ரா, காதிசியா, கர்பலா, இதெல்லாம் சஹாபாக்கள் எந்த லெவலுக்கு உயர்த்தணுமோ அவ்வளவு உயர்த்தினார்கள். அதனால சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உத்தரவின் பேரில் குர்ஆனுக்கு ஹரகத் வைக்கிற ஜபர் ஜேர் பா, ஜபர் ஜேர் பேஷ் நுக்தாக்கள் அங்க ஒரு அறிவாளி மூலமா தான் அங்க நடத்தப்பட்டது. இவ்வளவு பெரிய ஒரு பூமி தான் ஈராக்குடைய பூமி.
ஈராக்ல பக்தாத் அன்பான சகோதரர்களே, அது ஒரு காலத்தில் உயர்த்தப்பட்டது. பக்தாத் அன்பான சொல்ல பக்தாத், அந்த நேரம் அதனுடைய அந்த இடம் ஒரு சாதாரண ஒரு கிராமமாக இருந்தது. பக்தாத் மலிக் கிஸ்ரா அவர்கள் ஒரு அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த அடிமையோட பேர் வந்து பக். அந்த அடிமையோட பேரு பக். அவர் சொன்னார், உனக்கு இந்த இடத்தை தாரு. பக் சொன்னா, இந்த இடத்தை நான் தாரேன். பாரசீல தாதன் தேனா கொடுத்தல் பக்தாத் பேரு வந்துச்சு. உனக்கு பக்தாது கொடுத்தது. இது ஒரு காலத்தில் உயர்த்தியது சஹாபாக்களுடைய ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் போன்றவங்க பக்தாத் உயர்த்தினார்கள். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு உயர்த்தினாங்க என்றால், அன்பான சகோதரர்களே, அங்கிருந்தான் கிஸ்ரா மன்னருடைய மாளிகைக்கு ரோட் அமைச்சாங்க. ஈச்சபல மரங்களை நாட்டி அவங்களுக்கு பொறவு பெரிய பெரிய உலமாக்கள் குடியேற ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது பக்தாத நீங்க எடுத்துக்கொண்டால் அவுலியாக்கல்ல இமாம் மௌரூஃபுல் கர்ஹி, ஜுனைத் பக்தாதி, சிர்ரி சித்தி போன்ற பெரும் அவுலியாக்கள் விலாயத் பெற்றவங்க வந்தாங்க. அவங்களுக்கு பிறகுதான் வாராங்க முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. வரலாறு தெரியாதவங்க தான் அப்துல் காதிர் முஹீத்தீன் ஜீலானி என்றுவாங்க. ஜீலான் அல்ல, கீலான். முஹீத்தீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஈரானை சேர்ந்தவர்கள். ஈரானுல் லேசி கொண்ட பூமியில ஈரான், ஈராக். அன்பான சகோதரர்களே, அல்லாமா மஸ்னவி போன்றவர்கள், அல்லாமா சாதி போன்றவர்கள், அஹமது ரஸா போன்ற இமாம்கள், எங்கட சுன்னத்து வல் ஜமாத் பெரும் உலமாக்கள் தோன்றினார்கள். அதுக்கு பிறகுதான் முஹீத்தீன் அப்துல் காதிர் கீலானி கீலான்ல இருந்து பிறந்து வளர்ந்து இல்முக்காக வேண்டி ஈராக் பயணிக்கிறார்கள். அங்கதான் அவங்களுடைய காதிரியாவுடைய தரீகத், இமாம் ஜுனைத் பக்தாதுடைய தரீகத், மௌரூஃபுல் கர்ஹியுடைய தரீகத் அங்க உருவாக்கப்படுது ஈராக்குடைய பூமியில. அது மாத்திரமல்ல, அது குர்ஆன் ஹதீஸ், அதுக்காக உலமாக்கள் நிறைய பயணம் செஞ்சாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கதான் தன்னுடைய ஃபிக்ஹுடைய தோட்டத்தை உருவாக்கி அங்கதான் அவங்க வஃபாத் ஆனாங்க. அவருடைய சிஷியர் அபு யூசுப் ஃபிக்ஹுடைய சட்டத்தை அங்கதான் தோற்றுவிக்கிறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்றவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் ஈராக்கு விஜயம் செய்கிறார்கள். திரும்ப அவர்கள் மிஸ்ர் வந்துட்டார்கள். இப்ப அவங்களோட ஒரு மாணவர் இருந்தார், யூனுஸ் பின் அப்துல் ஆலா. அவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காணவும் கேட்டாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க போனீங்க இல்முக்காக வேண்டி? சொன்னாங்க, இல்முக்காக வேண்டி பல இடத்துக்கு போனேன், பல நாடுகளுக்கு போனேன், ஷாமுக்கு போனேன், ஹிம்ஸுக்கு போனேன். என்ன படிச்சீங்க? சொன்னா, குர்ஆனை சுமந்தேன், ஹதீஸை சுமந்தேன், விலாயத்தை சுமந்தேன். கேட்டா, ஈராக் போனீங்களா? ஈராக் போக கிடைச்சது. சொன்னாங்க, இல்மே நீங்க பார்க்கலேன்றார். அவள் ஒரு மகத்துவமான ஒரு சங்கையான ஒரு பூமி தான் ஈராக்குடைய பூமி. அதுலதான் கூஃபா, அலி ரலியல்லாஹு தன்னுடைய ஹிலாஃபத் அங்க கொண்டு போய் தான் வச்சா கூஃபா. அது பின்னால பஸ்ரா, அதுக்கு முன்னுக்கு போகல 50 கிலோமீட்டர் காதிசியா, அதுக்கு அங்க போகல கர்பலா. கர்பலா என்றது அன்பான சகோதரர்களே ஏன் சொல்றால், எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹஜ்ரத் ஹுசைனுடைய ஞாபகம் செய்றது இபாதத். அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்கிறது, அவங்களுடைய வரலாறுகளை பேசுறது நன்மைக்குரிய கட்டம். இது அப்படி ஒரு கட்டம் இந்த முஹர்ரமுடைய மாசம். அன்பான சகோதரர்களே, கர்பலாக்கு ஏன் பேர் வந்தென்றால், அந்த பூமி ஒரு காலத்துல கர்பலா என்றால் சொல்லுவாங்களாம் மிச்சம் ஒரு மிருதுவான பூமி,
ஒரு ஹையின் வலையின் ஒரு கடல் பூமி, கடலுடைய மணல் மாதிரி ரொம்ப மிருதுவான பூமி. இன்னும் சொல்லுவாங்க கர் பிலத்துன், அதிகமான பசுமையான மரங்கள் முளைக்கிற பூமி. ஈராக்ல கர்பலாவுடைய பூமி. எப்ப எங்களுடைய இமாம் ஹதரத் ஹுசைனை ஷஹீதத் பண்ணாங்களோ கடைசியில் அந்த பூமி கரடு முரடா மாறிச்சு. அல்லாஹ்வுடைய கோபம் சாபம் வந்துச்சு. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, அஹ்லே பைத், நாங்க விரும்புகிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகள், அதே மாதிரி ஹுலஃபாக்கள், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் அன்பான சகோதரர்களே ஈராக்குடைய விஷயத்துல ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அங்க இஸ்லாமிய அறிவுகள் தோற்றப்படும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்க போக்குள்ளே ஔஸ் இப்னு சாமித் போன்றவங்களை ஈராக்குக்கு அனுப்பி அன்பான சகோதரர்களே இஸ்லாத்துடைய அறிவை அங்க போதிச்சாரு. போனவர்கள் எல்லாம் அங்க ஷஹீதாயிட்டார்கள். அதனால சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தியாகங்களை, இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை, இவ்வளவு பெரிய முஜாஹதாக்களை மேற்கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, எங்க நலவுக்கு பாடுபடுவோமோ அங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல விஷயங்களுக்கு தீனுடைய பல பகுதிகள், சகல பகுதிகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மாதிரி சோதனைகள் வந்துச்சு. அதனால் அன்பான சகோதரர்களே, நாங்களும் சம்பூர்ணமான மார்க்கத்தோடு இஸ்லாத்தோட வாழ போகொள்ள எப்படி சோதனைகள் வரத்தான் செய்யும். வஇன்கான ஃபீ தீனிஹி சுல்பன் இஷ்தத பலா. நாங்க தீனோட மார்க்கத்தோட எவ்வளோ சம்பூர்ணமா வாழ போறோமோ சோதனைகள் வரும். ஆனா அந்த சோதனை பின்னால் அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றிகளை வச்சிருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னித்தல்வானாக, எங்களுடைய தவறுகளை மன்னித்தல்வாயாக. யால எங்களுடைய புறத்தால அஹ்லே பைத்துக்கு யால நிறைய நன்மையில சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்துக்காக குர்பான் செய்தவர்கள், அர்ப்பணிப்பு செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், யா அல்லாஹ் இந்த சங்கையான நாளில் அவங்க நாங்கள் நினைவு கூறுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத் செய்வாயாக. எல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எதிர்ப்பை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.